ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எலக்ட்ரிக் பைக் ஓலாவில் ஃப்ரண்ட் வீலில் கலத்தின டயர். இது பார்த்தீங்களா, ஒன் சைடு பார்த்தீங்கன்னா நல்லா பட்டன் இருக்குது, ஒன் சைடு பட்டன் இருக்குது. ஆனால் ஒன் சைடு வந்து அப்படியே தேஞ்சு போயிடும். அது எப்படி தேஞ்சு போயிருக்கு பார்த்தீங்களா, அங்கங்கே பள்ளம் விழுந்து நூலே வெளியில் வந்துருச்சு. இது காரணம் என்ன அப்படின்னா, அதில் வந்து இந்த ஃபோர்க்கு சஸ்பென்ஸில் ஏதாவது ஒரு அலைன்மெண்ட்டு கம்மியாக இருக்கும். நம்மளுக்கு அது செக் பண்ணாமல் அப்படியே நம்ம ஓட்டினோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஒன் சைடாகவே அரைச்சி அந்த டயரை காலி பண்ணிடும். பாருங்கள் எப்படி தேஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அந்த டயரை பாருங்கள். ஒன் சைடு பட்டனு, ஒன் சைடு வந்து சுத்தமாக அடிச்சிருச்சு. அப்படியே பள்ளமாக விழுந்துருக்கு பார்த்தீங்களா, அப்படியே பள்ளமாக விழுந்துருச்சு. இந்த டயரை மாற்றியாச்சு, வேறு டயர் போட்டாச்சு. இப்போ இதே டயர் பாருங்கள், இப்போது இதே பட்டன் டயர் மாதிரி தான் இந்த டயரு. இது வந்து பேக்கில் ஓடுனது. பேக்கில் ஓடின டயர் வந்து எவ்வளோ ஈவனாக ஓடி இருக்கு பார்த்தீங்களா. காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து பேக்கில் வெயிட்டு, நம்ம ஃபுல் வெயிட்டும் பேக்கில் அமுக்கும். அப்போ வந்து நம்ம அடிக்கடி அந்த பேக் டயர் வந்து நமக்கு தேஞ்சு போயிடும். ஆனால் தேஞ்சு போனாலும் மட்டமாக ஒரே மாதிரி தேஞ்சிருக்கு பார்த்தீங்களா, நல்ல மைலேஜ் கொடுத்துருக்கு. ஆனால் இந்த டயரும் மைலேஜ் கொடுக்கும். ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த டயரை வந்து நம்ம வந்து மாற்றி போட முடியாது. இந்த மாதிரி இப்போ இதில் வந்து பாருங்கள், இப்போ எங்கேயும் அம்புக்குறி போட்டிருக்கோ இந்த மாதிரி இந்த அம்புக்குறி எப்படி போட்டிருக்கோ அப்படி தான் நம்ம டயரை மாட்ட முடியும். இந்த பக்கமும் அந்த பக்கமும் பாருங்கள், ஒரே மாதிரி அந்த அம்புக்குறி இருக்கும். அப்போ நம்ம அந்த எந்த சைடு மாட்டணுமோ ரொட்டேஷன் அப்படி தான் மாட்ட முடியும். இந்த டயரை வந்து நம்ம திருப்பி போட முடியாது. இந்த மாதிரி திருப்பி போட முடியாது. திருப்பி போட்டோம்னா நமக்கு வந்து அலைன்மெண்ட்டு கிடைக்காது. இப்போ இந்த மாதிரி பட்டன் வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மாதிரி பட்டனாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஒன் சைடு நமக்கு தேஞ்சாலும் அந்த டயரை வந்து அப்படியே நம்ம ரொட்டேட் பண்ணலாம். டயர் ரொட்டேஷன் பண்ணி போட்டோம் வச்சுக்கோங்களேன், நமக்கு ஈவனாக தேயும், இங்கிட்டும் தேயும். அப்போ நமக்கு டயர் வந்து நமக்கு மைலேஜ் கிடைக்கும். தான் இந்த மாதிரி டயர்லாம் வரல, இப்படி இந்த டயர் தான் வந்துக்கிட்டு இருந்தது. இப்போ வந்து எல்லா மாடல்லையும் டயர் வர ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு பழைய மாடல்லையே பட்டன் மாதிரி, அந்த பழைய பட்டன் மாதிரியே டியூப்லெஸ் டயர் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நம்ம ஃப்ரண்டில் போடும்போது இந்த மாதிரி டயர் வாங்கி போட்டோம்னா ஒன் சைடாக தேஞ்சாலும் நம்ம அதை என்ன செய்யலாம்னா அப்படியே டயரை ரொட்டேட் பண்ணிக்கலாம். வீலை கலத்தி டயரை ரொட்டேட் பண்ணி போட்டோம்னா நம்ம ஓட்டிக்கலாம். இதில் வந்து அந்த மாதிரி இந்த மார்க் அதில் வராது. இந்த மாதிரி மார்க் இந்த டயரில் வராது. அதாவது இந்த பட்டன் டயரில் வராது. ஏன்னா எப்படி வேணாலும் நம்ம மாட்டிக்கிடலாம், இப்படியும் மாட்டிக்கிடலாம். ஆனால் இந்த டயர் வந்து அப்படி இல்லை, ஒன் சைடு மட்டும்தான் மாட்ட முடியும். அந்த அம்புக்குறி எங்கிட்டு இருக்கோ அந்த சைடு தான் மாட்ட முடியும். அதனால் ஃப்ரண்டில் நம்ம போட்டோம்னா எப்போ போட்டாலும் இந்த மாதிரி டயர், இந்த மாதிரி பட்டன் உள்ள டயரை நம்ம போட்டோம் அப்படின்னா ஒன் சைடாக தேஞ்சால் கூட மாற்றி இப்படி போட்டுக்கலாம். ஓகே, தேங்க்யூ.